வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் ரிஷபராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ரிஷபராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலை சார்ந்தது, ஒரு பேச்சு திறமைகள் எல்லாத்துக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே ரிஷபராசிக்கு இருக்கும். இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல, அதாவது கன்னி ராசியில கேது பகவானும், தனுசு ராசியில பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும், உங்க ராசிநாதன் சுக்கிரன் இருக்குங்க, சூரியன் இருக்கு. பிற்பாதியில பாத்தீங்கன்னா மகர ராசியில சூரிய பகவானும், புதனும் செவ்வாயும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், மேச ராசியில குரு பகவானும். இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் கோச்சாரப்படி கிரகநிலைகளோட அமைப்பு. இப்ப உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்ப சுக்கிர பகவான் தனுசு ராசியில இருக்குங்க. அப்படி தனுசு ராசியில இருக்கும்போது இப்ப தனுசு ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா குரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது மேச ராசியில குரு இருக்கு. இப்ப மேச ராசியில குரு இருக்கும்போது நீங்க சுப விரயங்கள் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9வது அதிபதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான். இப்ப இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்கும்போது தந்தை வகையில உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டாம போகலாம். அதாவது பார்த்துட்டீங்கன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது இல்லாம 2ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்வியில நல்ல மாணவர்கள் சிறந்த விளங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்க போகுது. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நல்ல மார்க்குங்கிறது கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாமே எழுதுறீங்கன்னா கூட ஒரு மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஞாபக மருதி, ஒரு இடமாற்றங்கள், இந்த ஸ்கூல் விட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு போகலாமா, அந்த காலேஜுக்கு போகலாமா, பல குழப்பங்கள், பல தடுமாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே அது நிகழ்ந்திருக்கும். இப்ப இப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் இப்ப மகர ராசியில செவ்வாயோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களால பாத்துட்டீங்கன்னா கல்வியில தலை சிறந்த மாணவ மாணவிகளாக உருவாகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கு. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். இப்ப நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்துல இருந்து நம்மளால அந்த இடத்துல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா, சொந்த ஊருக்கு நம்ம போக முடியுமா, இல்ல சொந்த ஊருல போய் நம்மளால ஒரு ஆட்சி பண்ண முடியுமா, இல்ல ஒரு சொந்த தொழில் பண்ண முடியுமா, இல்ல அப்படின்னாலுமே கூட நம்மளால சொந்த வீடு கட்டி அங்க நம்மளால ஒரு பெருமையா வாழ முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு பல குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க இது முழுமையா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது அது நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா பூர்வீக பேச்சு எடுத்தாலே பல குழப்பங்கள் வருங்க. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாது. ஒரு இடம் விற்கலாம்னு பார்த்தாலுமே அதை விற்க முடியாது. வாங்கலாம்னு பார்த்தாலுமே அது வாங்க முடியாது. அது குழப்பத்திலேயே இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா வீடு கட்டலாம்ங்கிற எண்ணங்கிறது இருக்கும். ஆனா இந்த டயத்துல நீங்க வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுப்பாங்க. லோன் கிடைக்காம இருந்திருக்கும். இன்ஜினியர் கிட்ட ப்ராப்ளமா இருக்கும். மேஸ்திரி கிட்ட ஒரு பிரச்சனைகளா இருந்திருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் என்ன பண்ணும்னா விரயஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். சுப விரயங்கள் என்னதுங்க? ஒரு திருமணம். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே தேவையில்லாத பிரச்சனைகள். ஏன்டா ரிஷபராசிக்காரங்க ஒரு கலை உணர்வு, ஒரு எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல எப்பவுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் இருக்கும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் நம்ம பண்றதுக்கு சுப விரயம் பண்றது நல்லது. அப்ப சுப விரயங்கிறது நம்ம தாராளமா திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், திருமணம் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அதனால திருமணங்கிறது நீங்க தாராளமா ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்ல திருமண பேச்சு எடுத்தாலோ, இல்ல வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யாராவது மாப்பிள்ளையோ, பொண்ணோ உங்களை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட யோகம் அவங்களுக்கு போய், அவங்களுக்கு வேற இடத்துல மேரேஜ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். அது இல்லாம லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத பார்த்துட்டீங்கன்னா, ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நமக்கு வருமானம் வருது, நமக்கு கையில பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆடம்பரங்கள் நீங்க தேடி போகும்போது என்ன ஆகும்னா, அது தேவையில்லாத விரயங்கள் கொண்டு போய் விடும். அதை நம்ம கை நிறைய சம்பாரிச்சுமே கடைசியில் நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் வந்துடும். அது மட்டும் இல்லாம இப்ப லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குங்க. அந்த ராகு பகவான் என்ன ஆகும்னா நம்மளுடைய வளர்ச்சியை சில இடத்துல தடங்கலாம். இப்ப கும்பராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நமக்கு தொழில் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான தொழிலுங்கிறது நம்ம தக்க வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு தொழில் இப்ப ரிஷபராசிக்காரங்க எல்லாமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, கள உணர்வு ஒரு பொறுப்பு, பேச்சு திறமை இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது கும்பராசியில சனி பகவான் இருக்குங்க. அப்படி சனி பகவான் இருக்கும்போது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். மற்ற தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இருக்கும்போது நீங்க எந்த ஒரு விஷயம் யோசிக்காம நீங்க பண்ணும்போது அது என்ன ஆகும்னா தடங்கள் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில ஆசைகளை தூண்ட வைக்கும். நம்ம அது மாதிரி பண்ணலாமா, இது மாதிரி பண்ணலாமா, அது மாதிரி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது பல யோசனைகள் கொடுத்துரும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். அந்த சனி பகவான் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். இல்ல உங்களுடைய பொறுப்போ இல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை நீங்க மற்றவங்களை நம்பி கொடுக்கும் போதோ இல்ல நீங்க ஒரு பார்ட்னரை ஜாயின் பண்ணி பண்ணும்போதோ அது என்ன ஆகும்னா உங்களுடைய வாய்ப்பு நீங்களே மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிரும். அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க தாராளமா இது பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாங்கிறது வரும். அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்புகள். எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சடனா பேசக்கூடிய ஒரு சடனா பேசிடுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஐயோ நம்ம அவசரப்பட்டு இது மாதிரி பேசிட்டுமே அப்படின்னு உங்க மேலே தப்பு இருந்தாலுமே கூட நான் பேசுனது கரெக்டு, நான் போற வழியில் கரெக்டு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால இந்த டைம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், அதாவது உங்க ராசிநாதன் இருக்கு. இந்த ராசிநாதன் இருக்கும்போது திடீர் முடிவுகள், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நமக்கு கைக்கூடி வர்றது, புதிய திருப்பங்கள், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் கண்டிப்பா இருக்கும். இந்த ரிஷப ராசி பொறுத்தளவு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் செல்வாக்கு நிலை உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த பிப்ரவரி மாசம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரக நிலைகளை நம்ம பார்த்தாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா பூத்திகள் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதை நம்ம முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அந்த கோச்சாரப்படியும் கிரகநிலை அமைப்பு உங்க ஜாதகப்படியும் கம்பேர் பண்ணி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஏதாவது என்கிட்ட நீங்க பார்க்கணும் சில விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தீர்வுங்கிறது கண்டிப்பா நான் சொல்றேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.